சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் அழிவுக்கு வித்திட்ட பொருளாதார கொள்கைகளை பின்பற்றியதாக தேர்தல் அறிக்கையில் வியாக்கியானம் கூறிய கொள்கையில் சிறு மாற்றங்களை செய்து 2022 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் IMF உடன் ஏற்படுத்திக் கொண்ட திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார். எனது கார் சட்டையை அணிந்து கொண்டு அவருடையது போன்று நடந்து செல்கின்றாரா என கேட்க வேண்டியுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் பொய் கூறினாரா? IMF-இன் டெத் சஸ்டைனபிலிட்டி அக்ரிமெண்ட் TSA-வை கடன் நிஸ்தரப்படுத்தல் உடன்படிக்கையை மாற்ற முடியாது என நாம் கூறினோம். இல்லை முடியும் என கூறினார்கள். எங்கே வாழ்க்கை செலவை குறைப்பதாக கூறினர். அழுகை வரும் அளவிற்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஒரு அமைச்சர் கூறினார் என நான் நினைக்கிறேன். வருமான வரியை குறைப்பதாக கூறினர். ஜப்பானில் இருந்து மோட்டார் சைக்கிள்களை கொண்டுவர வாய்ப்பு வழங்குவதாக கூறினர். 1 கிலோகிராம் நெல்லுக்கு 140 ரூபாய் உத்தரவாத விலை வழங்குவதாக கூறினர். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா? ஒரே கையொப்பத்தில் அரிசி மாஃபியாவை இல்லாதொழிப்பதாக கூறினர். சம்பளத்தை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதிகரிப்பதாக கூறினர். நாம் எம்மால் முடியும் என கூறினோம். ப்ளூ பிரிண்ட் ஒன்றை நடத்தி அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை வாழ்க்கை செலவு கொடுப்பனவு அடங்கலாக 57,500 ரூபாய் வரை அதிகரிக்க முடியும் என கூறினோம். அதற்கான திட்டம் எம்மிடம் இருந்தது. தற்போது ஜனாதிபதி என்ன செய்தார்? அதற்கு 300 ரூபாவை சேர்த்து 57,800 ரூபாய் என கூறியுள்ளார். உண்மையான கதை என்னவென்றால் அதனை 3ஆக பிரித்து வழங்க உள்ளனர். 15,750 ரூபாவில் உண்மையில் 8,250 ரூபாய் மாத்திரமே கிடைக்கும். ஆம், அழுகை வரும் வகையில் வழங்கியுள்ளனர். உழைக்கும் போது வரி செலுத்துவதற்கான எல்லையை 2 லட்சம் வரை அதிகரிப்பதாக கூறினர். அதனை செய்ய முடியாது என்றும். அதனை செய்தாரா சபாநாயகரே? செய்தாரா? டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே வரி அதிகரிக்கப்பட்டது. முன்கூட்டியே வரியை அதிகரித்துவிட்டு தற்போது வரி அதிகரிப்பு இல்லையா? சரியான வேலை அல்லவா இது? வரி ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்தே அதிகரிக்க யாரை ஏமாற்றுகின்றீர்கள்? ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது பொருளாதாரம் தொடர்பில் பூதாகரமான பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற முயற்சித்தனர். மக்கள் ஏமாறவில்லை. பொருளாதார ஸ்திரநிலை பாதிக்கும் என பொது தேர்தலின் போது கூறினர். IMF ஓடிவிடும், நாடு வீழ்ச்சி அடையும், மீண்டும் வங்குரோத்து நிலை வரும் என்றார்கள். நாம் எவ்வளவுதான் கூறினாலும் எமது பொருளாதார முறைமையே இது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். தனியார் துறையே பொருளாதார எஞ்சினாக உள்ளது. அதே போன்று அரசாங்கம் தேவையான இடங்களில் தலையீடு செய்யும். பொய்களை மக்கள் மயப்படுத்த பொருளாதார நிபுணர்கள் என கூறிக்கொள்பவர்கள் முயற்சித்தனர். புலி வருகிறது என பொய் கூறினர். இறுதியில் தமது தொகுதியிலும் 18% மாத்திரமே கிடைத்தது. இறுதி வரை கூறிக்கொண்டிருந்தவை அனைத்தும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து முழுமையாக பொய்யாக மாறியது. ஆகவே அடுத்த தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகளிடம் ஒரு தேர்தல் வாசகம் இல்லை. இந்த பொருளாதாரம் தொடர்பில் கதைக்கும் பொருளாதார வித்தகர்கள் எமது நாட்டை எந்த பொருளாதார முடலை கொண்டு வங்குரோத்து அடைய செய்தார்கள் என கேட்கின்றேன். அவர்களின் பொருளாதார முடல் தொடர்பில் நான் தெளிவுபடுத்துகின்றேன். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் 2-3 டிரில்லியன்களை கழுகுகளை போன்று நண்பர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும் பொருளாதார முடலை அவர்களிடம் இருந்தது. அவ்வாறான முறைமை எம்மிடமில்லை. கடனை வாங்கி எமது நாட்டை வங்குரோத்து அடைய செய்த பொருளாதார முடல் ஒன்று எமக்கில்லை. மொத்த நன்மையும் ஒரு வீதத்தினருக்கு கிடைக்கும் பொருளாதார முறைமையை நாம் கைவிட்டுள்ளோம். கல்வி, சுகாதாரம், பொது போக்குவரத்து, உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு குறைந்தளவு முதலீடுகளை செய்த பொருளாதார முடலை நாட்டு மக்கள் முழுமையாக தோற்கடித்துள்ளனர். எமது பொருளாதார நோக்கு தொடர்பில் கேட்பீர்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் அதனை குறிப்பிட்டுள்ளோம். அது 5 ஆண்டுகளுக்கு முன்வைக்கப்பட்ட திட்டமாகும். அதில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். எஞ்சிய 3 வருடங்களும் நாம் IMF உடன்படிக்கைக்குள் செல்வோம். அந்த வரைவின் கீழ் நாம் எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்களை செய்ய வேண்டியுள்ளது. எமது இறைமையை முன்னால் இருக்கு பொருளாதார வித்தகர்கள் இல்லாதொழித்த பின்னரே தேசிய மக்கள் சக்தியிடம் அரசாங்கத்தை ஒப்படைத்தனர். சிங்கம் போல் கர்ஜனை செய்தாலும் நாயின் முணுமுணுப்பே உள்ளது. வறுமையை ஒழிப்பதற்கான பாரிய பொருளாதார திருப்பமே இந்த வரவு செலவு திட்டமாகும். புதிய லிபரல் பொருளாதார முறைமையை இலங்கையில் இந்த வருடம் ரத்து செய்வோம். மீண்டும் நாம் அபிவிருத்தி பொருளாதார முறைமைக்கு செல்வோம். அதற்கான முதலாவது வரவு செலவு திட்டமாக இது அமையும்.